ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி இமேஜ் வெப்சைட்குள்ளே கொண்டு வரது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் விக்கிபீடியா வெப்சைட், அதாவது இன்னொரு வெப்சைட் எப்படி நம்ம வெப்சைட்குள்ளே கொண்டு வரது. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ஐக்கான் இருக்குது. அந்த மாதிரி ஐக்கான் எப்படி கொண்டு வரது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி எப்படி மல்டி பேஜஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம எப்படி இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது. ஐஎம்ஜி இமேஜ்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இமேஜ் டேக் ரெடி. இந்த இடத்துல சோர்ஸ் எஸ்ஆர்சினா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குது, அந்த ஃபைலோட பாத்தை நம்ம கொடுக்கணும். இந்த ஆல்ட்னா சப்போஸ் இந்த ஃபைல் லோட் ஆகலை, ப்ரௌசருக்கு இந்த ஃபைல் லோட் ஆகலைன்னா அதுக்கு பதில் அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் காமிக்கும். நம்ம இது சோர்ஸ் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட், ஆல்ட் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். இதெல்லாம் நம்ம என்னென்னு நம்ம ஒவ்வொரு டேக் பார்க்குறப்பையும் அதோட ஆட்ரிபியூட்டையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ இந்த இமேஜ் டேக் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நாவ் ஓப்பன் டேக் இருந்தால் நாவ் க்ளோஸ் டேக் இருக்குது, ஏ ஓப்பன் டேக் இருந்தால் ஏ க்ளோஸ் டேக் இருக்குது. ஆனால் இமேஜுக்கு க்ளோஸ் டேக் இல்லை. இமேஜை நம்ம எம்டி டேக்னு சொல்லுவோம். எம்டி டேக் எதுக்குமே க்ளோஸ் டேக் இருக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி 2 எம்டி டேக் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி 2 எம்டி டேக் பார்த்துருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எப்படி இமேஜ் கொடுக்குறதுக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் எடுக்கணும். அது என்னோடய லோகோவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லோகோவை இங்கேருந்து காப்பி பண்ணி நம்ம HTML ஃபோல்டர் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. HTML ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் இருக்குது. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ஷார்ட் ஃபார்மாக ஏதாவது ஒரு நேம் வச்சு இது பண்ணிக்கோங்க. எனக்கு அது PNG ஃபைலில் இருக்குது. நீங்கள் JPG ஃபைலாக இருக்கலாம், JPEG ஃபைலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் கொடுக்குறப்ப அது கரெக்டாக கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் logo.png அப்படின்னு இருக்குல்ல, அதை அப்படியே இந்த இடத்துல கொடுங்க. லோகோ உங்களுக்கே வந்துருச்சு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதான் VS கோடோட ஸ்பெஷலே. VS கோடில் இதான் ஸ்பெஷலே, நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுவோம். அல்டர்னேட்னா என்னன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குப்பை பண்ணிடுது. இதுக்கு நமக்கு ஒரு டேக் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அல்டர்னேட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அல்டர்னேட்னா இப்போ நான் இந்த இடத்துல லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் நான் இந்த இடத்துல ஜியை எடுத்துட்டேன், இந்த பிக்சர் லோட் ஆகாது, ப்ரௌசர் இது கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், லோகோ அப்படின்னு வருது சைடில். இதான் அல்டர்னேட் டெக்ஸ்ட். சப்போஸ் உங்கள் பிக்சர் அங்கே அந்த இடத்துல லோட் ஆகலைன்னா அந்த அல்டர்னேட் டெக்ஸ்ட் இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் அல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல அது காமிக்கும். சப்போஸ் அது கொடுக்கலன்னா அது வெறும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் காமிக்கும். அந்த இடத்துல இமேஜ் லோட் ஆகாமல் இருக்குது அப்படின்றது தான் அங்கே அர்த்தம். இப்போ நான் ஜி கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் வித் ஆக்குப்பை பண்ணுது, அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குப்பை பண்ணுது. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனெல்லாம் ஆக்குப்பை பண்ண வேணாம், எனக்கு சைடில் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டில் வித்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட வித்தை நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன் வித்து. நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். நான் 300 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த 300 பிக்சலே எனக்கு ஓகேன்னு தோணுது. ஏன் இந்த பிக்சர் இப்படி விலகி இருக்குன்னா, இந்த இடத்துல லிங்க் டேக் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இமேஜ் டேக் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஏ டேக் அப்படின்றது ஒரு லிங்க் டேகு, அதுக்கு கீழேயே அப்படியே அந்த இமேஜ் டேகும் இருக்குது. அதாவது அது பக்கத்துலேயே இருக்குது. இங்கே எந்த பிரேக் லைன் அது எதுவுமே நடக்கலை இந்த இடத்துல. நான் இந்த இடத்துல ஒரு BR டேக் மட்டும் கொடுத்துக்குவேன். BRனால் என்னன்னு தெரியும், பிரேக் லைன். அதுவும் ஒரு எம்டி டேக் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கமெண்ட் பண்ணுங்கன்னு. எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு BR டேக் கூட ஆட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கும் அந்த இமேஜ். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுல பார்த்தா. இப்போ இமேஜ் யூஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டைல் அப்படின்றது CSSல நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆட்ரிபியூட்.
அதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். சிஎஸ்எஸும் ரொம்ப ஈஸி தான், HTML விட ஈஸி தான் சிஎஸ்எஸும். ஹைட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸ்டைல்லையே வித்து நம்ம பார்த்தோம், ஹைட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் 200 பிக்சல் கொடுக்குறேன்னா அப்படியே அந்த இமேஜ் சுருங்கிடும், அந்த ஹைட்டு வந்து 200 மாறிடும். இது ஆக்சுவலி ஸ்கொயர் இமேஜ் இது, அதனால் வந்து வித்தும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்களே, ஸ்கொயரில் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. அதான் அங்கே வித்தும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஸ்கொயர் இமேஜ் அப்படின்றனால. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியும். இல்லைனா ஒரு பக்கம் வந்து இமேஜ் சுருங்குற மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து சிஎஸ்எஸ் சீரீஸில் பார்க்கலாம், எப்படி ஒரு இமேஜுக்கு வித்து ஹைட் அதெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு. சிஎஸ்எஸில் நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐஃப்ரேம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஐஃப்ரேம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஐஃப்ரேம் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே அங்கேயும் உங்களுக்கு சோர்ஸ் ஃபைல் ஒன்று கேட்குது. சோர்ஸ் ஃபைல் என்னென்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை தான் அந்த இடத்துல சோர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ்ஆர்சினா சோர்ஸ்னால் வெப்சைட்டோட பார்த்து அதுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு ரிலேட்டிவ் யூஆர்எலாக இருக்கலாம், இல்லாட்டி அப்சல்யூட் யூஆர்எலாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல சோர்ஸில் கொடுத்தது ஒரு ரிலேட்டிவ் யூஆர்எல், அப்சல்யூட் யூஆர்எல் என்னென்னு லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் கேளுங்க. ரிலேட்டிவ் யூஆர்எல்னால் இந்த மாதிரி https://www. அப்படின்னு அது இல்லாமல் நம்ம கொடுக்குறத வந்து நம்ம ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா logo.png அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து ஒரு ரிலேட்டிவ் யூஆர்எல். இந்த logo.png அப்படின்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் யூஆர்எல். இதவே வந்து நம்ம https அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். https கொடுத்தா அதை அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னு கொடுக்குறோம். https இல்லாமல் கொடுத்தா அதை ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஐஃப்ரேம் யூஸ் பண்ணுறது, அதுக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன், விக்கிபீடியா. அதை மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண தராங்க. மித்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணால் அவங்க மோஸ்ட்லி இந்த மித்த வெப்சைட்லாம் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி அந்த ஐஃப்ரேம் டேகுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அதையும் பார்ப்போம், அது என்ன வருது அப்படின்றத பற்றி. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வெப்சைட் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வெப்சைட் வருது. இதுவும் ஏன் இப்படி சைடில் வருதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் பிஆர் டேகு கொடுக்கல. பிஆர் டேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வரும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல பிஆர் டேக் கொடுக்குறேன்னா இமேஜ் டேகுக்கு கீழே வரும். ஆக்சுவலி பிஆர்னா பிரேக் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டேகுக்கு கீழே வருது. இது நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு டேகுக்கு மேலேயும் பிஆர் எழுதணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு அவசியமாக இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லைனில் கொண்டு போயிடுவீங்க. ஸோ தட் ஐஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எப்படி டேபில் ஐக்கான் கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம லிங்க் டேகு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆக்சுவலி இந்த டேப் இப்போ நான் இந்த இடத்துல டெக் பியாண்ட் கோட் அப்படின்னு எழுதியிருக்கல, இதவே நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா, அபோட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டெக் பியாண்ட் கோட் அப்படின்னு இருக்குது. நம்ம டேபில் தெரியணும், யூஸருக்கு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது, அதாவது அந்த ஃப்ரேமில் வந்து யூஸருக்கு விசிபிளாக இருக்கக்கூடாததெல்லாம் நம்ம எட் செக்ஷனில் தான் கொடுப்போம். நம்ம லிங்க் அப்படின்ற ஒரு டேகை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம், சிஎஸ்எஸ்ஸையும் HTMLையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. இந்த இடத்துல ஸ்டைல் ஷீட் ஒன்று இருக்குல்ல, இதை வந்து சிஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ ஐக்கான் போட போகிறோம். அதனால் ரெல் அப்படின்ற ஆட்ரிபியூட் என்னென்னா ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த லிங்க்குக்கு அதுக்கு என்ன ரிலேஷன்னா அது ஒரு ஐக்கான். இப்போ ஹெச்எஃப் கொடுக்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலி டைப் என்ன, இது வந்து எக்ஸ் கொடுத்து ஒரு ஐஃபன் கொடுத்து ஐக்கான் ஸ்லாஷ் கொடுங்க இமேஜ். டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். எக்ஸ் கொடுத்து ஐஃபன் கொடுத்து ஐக்கான் ஸ்லாஷ் இமேஜ். ஹெச்எஃப்பில்
அந்த பாத் அதோட லிங்க், அதாவது logo.png உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதோட லிங்க். இப்போ நீங்கள் ப்ரௌசருக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆல்ரெடி ஹோம் பேஜில் அது இருக்குது. இப்போ அபவுட் பேஜ்லேயே அது வந்துருச்சு. அதாவது யூஸருக்கு விசிபிளாக அது தெரியாது. இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த லோகோவை தூக்கி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டோம்னா, இப்போ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த லோகோவை தூக்கி அப்படியே நான் இதுக்குள்ளே போட்டேன். அப்படியே நான் இந்த இடத்துல இருந்து இதை கட் பண்ணி இதுக்குள்ளே போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த லோகோ அப்படின்றது logo.png அப்படின்றது இந்த இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் இதை போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் ஆட் பண்ண இமேஜும் அந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகிருக்காது. ஏன்னா அதோட பார்த்து நம்ம சரியாக கொடுக்கல. நம்ம ஜஸ்ட் logo.pngன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அபவுட்டில் பார்த்தீங்கன்னா இது ஏன் மாற மாட்டேங்குது அப்படின்றது தான் தெரில. சப்போஸ் ஒரு வட்டம் லோட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே இருந்துடும் போல். எனக்கு அதை பற்றி சரியாக தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல லோகோ, இப்போ இதை நம்ம எப்படி கொடுக்குறது, போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு ஃபோல்டருக்குள்ளே லிங்க் இருந்தால் அதை எப்படி இந்த மாதிரி கொடுக்குறது, அதாவது இந்த இதுக்கு சொல்லியிருந்தோம், index.html. இப்போ இதை பாருங்கள், கிளியராக பாருங்கள். இப்போ நீங்கள் இமேஜஸ் / அப்படின்னு வருதா, இதுக்குள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற logo.png இமேஜை, அதாவது இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர், அது சொல்கிறதுக்கு தான் /images அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே logo.png அப்படின்ற இமேஜை நம்ம எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் அந்த இமேஜ் உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போ ஐஃப்ரேம் பார்த்தாச்சு, லிங்க் பார்த்தாச்சு, இமேஜ் டேக் பற்றியும் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் HTML getting easy. Let's build something amazing together.